வணக்கம். பெண்டிங் நிறைய படங்கள் பார்க்கறது இருக்கும். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒரு படத்தை பார்த்து முடிப்போம் இல்லையா? அப்படிதான் இந்த ஆர்டிகல் 370 படத்தை நான் பார்த்தேன். கமெண்ட்டில் வெகு சிலர் கேட்டிருந்தாங்க இந்த ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் படம் ரிலீஸ் டைமில் அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு வரல. போய் பார்த்து கண்டிப்பாக அது மாதிரிலாம் எனக்கு பெருசாக ஒரு ஆர்வம் இல்லை. சரி ஓடியில் வந்தால் டைம் அடிச்சா பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். அண்ட் படம் நல்லாவும் ஓடி இருந்தது. கிரிட்டிக்ஸ்லாம் நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் படம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பட் ஸ்டில் எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. ஏதோ ஒரு மூடில் அப்படி ப்ரௌஸ் பண்ணி இருக்கும்போது சரி இந்த படத்தை பார்ப்போமே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் யாருக்காக இல்லைனாலும் யாமி கௌதம் பிரியாமணிக்காக இந்த படத்தை பார்க்கலான்னு என்ன மாதிரியே நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விமர்சனமே தேவையில்லை. போய் படத்தை பார்த்துட்டு வந்து கூட விமர்சனத்தை பாருங்க. ஓகே, மற்றபடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். ஆர்டிகல் 370 2019 ஜம்மு காஷ்மீருக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை மத்திய அரசாங்கம் நீக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியாகவும் களத்திலையும் அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் சவால்கள்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களால பண்ண முடியுதுங்கிறத உண்மையும் கற்பனையும் கலந்து சொல்லியிருக்கிற படம் தான் இந்த ஆர்டிகல் 370. ஒரு பக்கம் யாமி கௌதம் ஃபீல்டில் டெரரிஸ்ட் டபுள் ஏஜென்ட்ஸ்னு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பிரியாமணி பிஎம்ஓ ஆஃபீஸில் அரசியல் பஞ்சாயத்துகள், மீடியா ப்ரெஷர், பியூரோக்ரஸின்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு படேமியா சோட்டேமியா மாதிரி அதை பேரை வச்சு அப்படியே கதையில் 2 ஹீரோஸ் தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் 2 ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர்ஸை எழுதி அவங்கள வச்சு டிரைவ் பண்ணதுக்கே இயக்குனர் முதல்ல பாராட்டணும். தென் பரபரப்பாக என்கேஜிங்காக கதையை கொண்டு போயிருக்காங்க. ஒரு கேரக்டர் பிரெயின், இன்னொரு கேரக்டர் பிரான்னு முடிவு பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க போல இருக்கு. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். யாமி பிரியாமணின் 2 பேருமே சாலிடான பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. என்ஐஏ ஏஜென்ட்டாக வர யாமி கௌதம் டஃபாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த கேரக்டருக்கான வல்னரபிலிட்டியும் கரெக்டாக எஃபெக்டிவாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அப்படியே டெலிவரேட்டாக பாருங்க ஆக்ஷன் காமிக்கிறாங்க. ஒரு விஜய் சாந்திங்கிற ரேஞ்சில் அவன் அந்த ஆக்ஷனில் ட்ரை பண்ணல. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஸ்டன்ஸ், கன்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்க கண்ணில் தெரியுற அந்த எமோஷன், டீமோட ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுறது ரொம்ப நேச்சுரலாகவே இருக்காங்க. அவங்களுடைய படங்கள் நான் நிறைய பார்த்ததில்ல. ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இது ஒன்றா தான் இருக்கணும். அண்ட் முக்கியமாக எல்லா கெட்டப்லையும் அழகாகவே இருக்காங்க. பிஎம்ஓ ஆஃபீஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி கேரக்டரில் பிரியாமணி அவங்க வர முதல் ஷார்ட்லேருந்தே அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், கண்ணில் தெரிகிற நிதானம், அந்த ஷ்ரூட்னஸ், ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இரிட்டேட் பண்ணாலும் அதை அவங்க தெளிவாக ஹேண்டில் பண்ணுற விதம்னு அசத்தி இருக்காங்க. அவங்க சவுத் இந்தியாவை சேர்ந்த தமிழ் பேசுகிற கேரக்டராக தான் நடிச்சிருக்காங்க. ஒரு சீனில் அவங்களும் அறியாமல் இயல்பாக ஒரு இடத்துல தமிழ் வர மாதிரி இருக்கும் ஒரு லைனில். அது நல்லாவே இருந்தது. சித்தார்த்தோட சினிமாட்டோகிராஃபி கிளாஸாக இருக்குது. அழகான காஷ்மீரை லைட்டாக ஒரு கிரேட் இன்டோடைய படம் முழுக்க காமிச்சிருக்காரு. மேபி அந்த பகுதியில் இருக்கிற கான்ஃபிளிக்ட்டை உணர்த்துறதுக்காக இருக்கலாம். டிராமா அதிகம் இருக்கிற செகண்ட் ஹாஃப்ல சிவகுமார் பணிக்கரோட எடிட்டிங்க்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஆக்ஷன் காட்சிகளை அவர் கட் பண்ணியிருக்கிற விதம், தென் கான்வர்சேஷன்ஸ் ஹெவியா இருக்கிற காட்சிகளில் அந்த ராஜ்யசபா காட்சிகளை அவர் க்ளோஸ் அப் சூஸ் பண்ண விதம்னு எங்கேயுமே நரேஷன் டல் ஆகாம பாத்துக்கிறாரு. ஷாஸ்வத் சச்தேவோடைய பின்னணி இசை ஒட்டுமொத்த படத்தையும் எலிவேட் பண்ணுது. பர்வேஷ் ஷைக்கோடைய ஆக்ஷன் கொரியோகிராஃபிக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஒவ்வொரு செட் பீஸும் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இம்ப்ரெசிவ். அந்த சீன்ல இருக்கிற டென்ஷன் ஆடியன்ஸுக்கு தொத்திக்கிற லெவலில் தான் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. வெரி நைஸ். உண்மையா நடந்த ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற விஷயங்களை படமா, அதுவும் என்டர்டெய்னிங்கான படமா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி வரும். உண்மையான விஷயங்களை அது இன்ஃபர்மேஷன் டம்ப் மாதிரி தெரியக்கூடாது, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. அது இல்லாமல் சப்ஜெக்ட் மேட்டரில் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, தேசபக்திங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரிலேட் ஆகிருக்கும் போது அதை நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது இந்த ஜிங்கோயிசம்னு சொல்லுவாங்களே, ஓவரா நக்கிற மாதிரியே இந்தியா என்னுடைய நாடு அந்த மாதிரியே ஃபீல் ஆகக்கூடாது. ஆனால் இயக்குனர் ஆதித்யா சுஹாஸ் கரெக்டாகவே இதை பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா உண்மையாக நடந்த விஷயங்கள் கூடவே அவர் தன்னுடைய கற்பனையும் கலந்த விதத்தில் இதை கரெக்டாகவே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காரு. இந்த பேலன்ஸ் சரியா ஃபீல் ஆக கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு முக்கியமான காரணம். 4 பேர் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. 2015-16 இந்த கதை ஆரம்பமாகுது. சாப்டரா ஒரு மினி சீரிஸ் பார்க்குற ரேஞ்சில் கதையை கொண்டு போயிருக்காங்க. அந்த மொமெண்டம் எங்கேயுமே கெட்டு போகவே இல்லை. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் வர விதவிதமான பிரச்சனைகள், அதை இவங்க விதவிதமாக ஓவர் கம் பண்ணுற விதம், டெல்லியில் என்ன நடக்குது, காஷ்மீரில் என்ன நடக்குதுங்கிறத இன்டர்கட்டில் இவங்க சொன்ன விதம்னு எங்கேயுமே சுவாரஸ்யத்துக்கு குறை வைக்கல. 2 லீடிங் லேடிஸை தாண்டி கவருங்கிற கேரக்டரில் வர ராஜ் அர்ஜுனும், சௌஹான்ற கேரக்டரில் வர வைபவ் தத்வவதியும் மனசில் நிற்கிறாங்க. இவங்க 2 பேர் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. 2 பேர் கேரக்டர்ஸும் கூட நல்லா எழுதப்பட்டிருந்தது. புல்வாமா அட்டாக், அதுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி, அதை ஒட்டி நடந்த விஷயங்கள்னு நிறைய அந்த ஒரு டிராமா இருக்கு இல்லையா, அது ஃபைட்டர்னு ஒரு படம் வச்சல, அதை விட இதுல நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 370 பேர் வச்சிட்டாலும் அது மட்டுமே இந்த கதையோட ஃபோக்கஸா இல்லாம யாமி கௌதம் கேரக்டரோட பர்சனல் ஸ்ட்ரகிள், அதுல ஒரு சின்ன எமோஷனல் லுக், ப்ரொஃபஷனலா உயரதிகாரிகளால் வர பிரச்சனை, இந்த பக்கம் பிஎம்ஓ ஆஃபீஸில் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர், பர்சனல் அஜெண்டாவோட சுற்றுற சில கேரக்டர்ஸ், மீடியா கண்ணில் மண்ணை தூவிட்டு அரசாங்கம் செயல்பட நினைக்கிறதுன்னு இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த வேர்ல்டை இன்னும் அடர்த்தியாக அழுத்தமாகவே மாற்றுது. படத்துடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, நெகட்டிவ் கேரக்டர்ஸ் கதையோடைய சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் கேரிகேச்சராக எழுதப்பட்டிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி எப்பயுமே ஜம்மு காஷ்மீரில் பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு அரசியல்வாதி பதவியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க.
ஒரு ஜேர்னலிஸ்ட் எந்த பெரிய நியூஸ் ஆனாலும் தான் தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவோடைய இந்த கேரக்டர்ஸ்லாம் ஒன் நோட்டாவே சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் கேரக்டர்லாம் நினைச்ச நேரத்துக்கு சட்டசபை, பார்லிமெண்ட், பிஎம் ஆஃபீஸ் எங்க வேணா போறாங்க வராங்க. எப்படி தென் செகண்ட் ஹாஃப்ல கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு இந்த ஆர்டிகல் 370 வித்ட்ரா பண்றதுலங்கிற மாதிரி சில ஒரு சின்ன எபிசோட் ஒன்று போகும். அது கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாவே ரொம்ப டெக்னிக்கலா தான் போச்சு. சப்டைட்டில்ஸை வச்சு அந்த போர்ஷனை என்னால் அவ்வளோ சிறப்பாக புரிஞ்சிக்க முடியல. கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு. எடிட்டிங்கும் ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸும் தான் இந்த போர்ஷன்ஸை என்ன மாதிரியான பாமர ரசிகர்களுக்கு போர் அடிக்காமல் பார்த்துருச்சு. என்னதான் படத்துடைய மேக்கர்ஸ் இது ப்ராபகண்டா படம் கிடையாது, நாங்கள் ஃபிக்ஷன்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம்னு சொன்னாலுமே கூட டுவர்ட்ஸ் எண்ட் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் ஒரு க்ளோஸ்அப் ஒன்று போயிருக்காங்க, ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அது அவ்வளோ நேரம் இருந்த பேலன்ஸை ஒரு பக்கமாக சாய்க்குது. மொத்தத்தில் இந்த ஆர்டிகல் 370 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இந்த குறியீடு ப்ராபகண்டா அது இதெல்லாத்தையும் விட்டுட்டு கண்டிப்பாகவே இது ஒரு என்டர்டெய்னிங்கான என்கேஜிங்கான பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக தான் இருக்குது. ஸோ இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய இன்டென்ஸான ஆக்ஷன் காட்சிகள், வயலன்ஸுக்காக இது கண்டிப்பாக குழந்தைகளுக்கான படம் இல்லை, அது மைண்டில் இருக்கட்டும்.